நடிகர் யோகி பாபு அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் கிணத்த காணும். கிணத்த காணும் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ட்ரைலரை இன்னும் நீங்க பார்க்கலனா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்போ யோகி பாபு அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க கிணத்த காணும் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை நம்ம ரவி மோகன் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சாங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சாங் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கிணத்த காணும் படம் மார்ச் 13 தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஹாப்பி ராஜ். ஹாப்பி ராஜ் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. ஹாப்பி ராஜ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி ராஜ் படம் மார்ச் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி ராஜ் படத்துடைய கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸை எஸ்எஸ்ஆர் என்டர்டைன்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறதாவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹாப்பி ராஜ் படத்துலேருந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் சிங்கிள் சாங் 5 PM ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் மோகன்லால், ஆக்டர் மம்முட்டி அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் பேட்ரியாட். பேட்ரியாட் படத்துலேருந்து உமன்ஸ் டே ஸ்பெஷலாக படத்தில் நடிச்சிருக்க ஃபீமேல் ஆக்டர்ஸுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் நயன்தாரா, ஆக்டர் கிரேசி ஆண்டனி, ஆக்டர் ரேவதி அப்படின்னு இந்த 3 ஃபீமேல் ஆக்டர்ஸுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இவங்க 3 பேருமே இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. பேட்ரியாட் அப்படிங்கிற இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக ஏப்ரல் 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விக்ரம் பிரபு நடிப்பில் ரிலீஸ் ஆன சிறை படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 75 நாள் ஆகுது. ஆக்டர் ரவிதேஜா ஹீரோவை நடித்து தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் பாரத மகா செயலக வித்யாபதி. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆன இந்த படம் 13 G5 OTTயில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் உஸ்தாத் பகத் சிங். உஸ்தாத் பகத் சிங் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரான்னு தெரியல. ஆனால் டீசருக்கும் ஒரு ட்ரைலரை விட்ருக்காங்க. அப்போலாம் ட்ரைலர் தனியாக, டீசர் தனியாக விடுவாங்க. இப்போலாம் ட்ரைலருக்கு ஒரு ட்ரைலருக்கு ஒரு டீசருக்கு ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு படத்தில் இருந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அவங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு இப்போ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்படியே தான் படத்தில் வர இன்ட்ரெஸ்டான சீனை கூட தூக்கி ஒரு நிமிஷம் வீடியோவாக கட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க டீசர் அப்படின்னு. அப்புறம் போய் படத்தை பார்த்தா அந்த சீன் வரப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்படி தான் இப்போ ஒவ்வொரு படத்துக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ உஸ்தாத் பகத் சிங் படத்துலேருந்து ட்ரைலர், டீசர் அப்படிங்கிற வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. பவன் கல்யாண் ஹீரோ நடிச்சிருக்க இந்த உஸ்தாத் பகத் சிங் படம் மார்ச் 19 தியேட்டரில் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் தியாகராஜா குமாரராஜன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான அரண்யகாண்டம் படத்தை மார்ச் 13 மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கப்பல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் வெப் சீரிஸுடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் மார்ச் 13 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் சமந்தா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது தெலுங்கு படம் தான் மே இந்தி பங்காரம். இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் ட்ரைலரை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கியூட்டான சமத்து பொண்ணாக இருந்த சமந்தா ஆக்ஷன் அவதாரம் எடுத்து கத்தி, கன்று, அருவா அப்படின்னு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொடுத்து பயங்கரமான சம்பவத்தை இந்த படத்தில் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் இந்த படத்துடைய டீசரை பார்க்கலாம். இந்த படத்துடைய டீசர் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும். சமந்தா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க மே இந்தி பங்காரம் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மே 15 தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தை தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. தமிழில் ஒரு வேளை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, தமிழில் வந்துருச்சுன்னா உடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். ஜூட்டோபியா பார்ட் 2 படம் மார்ச் 11 ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உரியடி படத்துடைய ஹீரோ ஆக்டர் விஜய் குமார் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அறிவு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆகி மெகா பிளாக் பஸ்டர் ஆன படம் தான் பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆகி இன்னையோட 10 வருஷம் ஆகுது. இது ஒரு மாஸ்டர் பீஸான படம் அப்படின்னே சொல்லலாம். விஜய் ஆண்டனியே நினைச்சாலும் பிச்சைக்காரன் படம் மாதிரி இன்னொரு படத்தை அவரால் கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு தரமான படம் தான் இந்த பிச்சைக்காரன் படம். டாக்டர் பரத் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் காளிதாஸ் படத்துடைய பார்ட் 2 இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ பார்ட் 2 படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். காளிதாஸ் பார்ட் 2 படம் ஏப்ரல் 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஐகானிக் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அவர்கள் அவருடைய ஒய்ஃப், அவருடைய ஃபேமிலியோடு சேர்ந்து 15th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய 15வது வருட கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் அல்லு அர்ஜுன் அவருடைய 15th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒய்ஃபுக்கு ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு காரையும் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இப்போ இந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். ஆக்டர் அல்லு அர்ஜுன் அவர்கள் அவருடைய ஒய்ஃப் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு எல்லாருமே ஆக்டர் அல்லு அர்ஜுன் அவர்களை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. ஆக்டர் ஆர்யா அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 40வது படத்துடைய பூஜை நடந்திருக்கு. பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் நிக்கில் முரளி டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணுறாரு. இப்போ ஆக்டர் ஆர்யா அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 40வது படத்தில் ஆக்டர் நிக்கிலா விமல், ஆக்டர் வைஷ்ணவி அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 ஹீரோயின்ஸும் நம்ம ஆக்டர் ஆர்யா அவர்கள் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல்.
ஹாலிவுட்டில் சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோவாக நடித்த ஆக்டர் ஹென்ரி கேவில் ஹீரோவாக நடிச்சிருக்கப்புறம் தான் இந்த கிரே இன்னைக்கு இந்த கிரே அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போதைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ் டப்பில் எதிர்பார்க்கலாம். இந்த கிரே அப்படிங்கிற இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரே அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் மூவி மே 15 ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ஜெய் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சற்றென்று மாறுது வானிலை. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மீனாட்சி கோவிந்தராஜ் நடிச்சிருக்காங்க. சற்றென்று மாறுது வானிலை அப்படிங்கிற இந்த படத்துடைய ரிவ்யூ ரைட்ஸை டி சீரிஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்துலேருந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் சிங்கிள் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் கௌதம் மேனன், ஆக்டர் சமுத்திரக்கனி இவங்க 2 பேரும் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கார்மேனி செல்வம். கார்மேனி செல்வம் படம் ஏப்ரல் 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ரொம்பவே ஃபேமஸான அனிமி சீரிஸ் தான் ஒன் பீஸ் அப்படிங்கிற அனிமி சீரிஸ். இந்த அனிமி சீரிஸை லைவ் ஆக்ஷன் வெப் சீரிஸாக நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சீசன் 1 ஏற்கனவே தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணாங்க ஆகஸ்ட்டில். இப்போ லைவ் ஆக்ஷன் ஒன் பீஸ் வெப் சீரிஸுடைய சீசன் 2 2026 மார்ச் 10 நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே தமிழ் டப்போட இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.